ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம கோடோ மில்லட் அதாவது வரகரிசி வச்சு ஒரு கொழக்கட்டை ஈஸியாக பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு வரகரிசி போட்டு நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு கருப்பு கலரில் தண்ணியாக வரும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். ஊறி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா? இனி இதை நம்ம ஒரு சன்னியில் போட்டு வடிகட்டி அந்த வரகரிசி தனியாக எடுத்து வச்சு தண்ணி நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அப்போ அளந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கட்டும். அந்த தண்ணி நம்ம எடுக்கணும். வேணும்னா இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு கடைசியாக எடுத்துக்கலாம். இருக்கட்டும். கடாய் அடுப்பில் வச்சு சூடாயிட்ருக்குது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிற்பாடு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். அதுவும் பொரியும் போது 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு செவந்து வரும்போது இனி நம்ம 2 கொத்து கருவேப்பிலை உருவி அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறியாச்சுன்னா இனி 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் மிளகா வேணால் கிள்ளி போடலாம், இல்லை பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டிருக்கேன். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி பார்த்திங்களா? இந்த தண்ணி கூட வேறு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு கப்பு, அது 2 கப்பு தண்ணி வேணும். 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இனி ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவன தேங்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இனி நம்ம எடுத்து வச்சு சன்னியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வரகரிசி, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். மிதமான சூட்டில் இருக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு பாதி தண்ணி குறைஞ்சிருச்சு. இது கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு அதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருங்க. மூடி வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னொரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருங்க. அப்போ கரெக்டாக அந்த தண்ணி வற்றி வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு பார்த்திங்களா? கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் அந்த கடாயோட சூட்டில் கொஞ்சம் தண்ணி வற்றிடும். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டு இனி ஸ்டவ் கீழே இறக்கி வச்சிடலாம். கடாய் இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இனி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பொறுக்கிற சூடு அப்படியே எடுத்து கையில் வச்சிடாதீங்க, சுட்டுரும். பொறுக்கிற சூட்டில் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை வரும். அது நம்ம ஸ்டீமர் தட்டில் வச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இந்த தட்டு அதுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விட்டுடலாம். இருக்கட்டும். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி மிளகா சட்னி தான் அரைச்சிருக்கேன். சட்னியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். இனி சட்னி வேணுங்கிறவங்களுக்கு சட்னி வச்சும் சாப்பிட்லாம். எனக்கு ஒரு கப்பு டீ, 2-4 கொழுக்கட்டை இருந்தால் போதும். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.